வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. இனிய நண்பர்களே, நமக்கு வாழ்க்கையில கல்யாணம் ஆகலை, கடன் சுமை நிறையா இருக்கு, வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் அந்த வீடு கட்டுற கனவு எப்போதான் நிறைவேறும்ன்றதே தெரியலை அப்படின்னு நம்மகிட்ட நிறைய குழப்பங்கள், வருத்தங்கள், சோகங்கள் இருக்கு. வாழ்க்கையில ஒரு வார்த்தையே சொல்லுவோம், வீடு, மனைவி, மக்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையே உண்டு. வீடு சொந்த வீடா இருக்கணும், கல்யாணம் ஆகாம இருக்கிற தவிக்கிற நிலைமை இல்லாம கல்யாணம் நல்லபடியா நடந்துடணும், அதே போல குழந்தை செல்வம் அப்படிங்கிறது வேணும். இது இந்த 3 விஷயங்களையும் தந்தரக்கூடியவர் கந்தக்கடவுள், முருகப்பெருமான். முருகப்பெருமான நாம இஷ்ட தெய்வமாக வரித்து கொண்டால், முருக வழிபாட்டை நாம் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் சொந்த வீடு அது அமைஞ்சிடும். வாழ்க்கையில தடைபட்டு கொண்டே இருக்குங்க கல்யாணம், பொண்ணே கிடைக்க மாட்டேங்குதுங்க. இப்பெல்லாம் என்ன வார்த்தை வருதுனாக்க, எங்க ஜாதியில பொண்ணுங்கள்லாம் நிறைய படிச்சிருதுங்க அப்படின்னு எல்லா ஜாதிக்காரங்களும் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, பெண்கள் இன்னைக்கு படிப்புல உயர்ந்துட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். படிக்கிறதுல கில்லியா இருக்காங்க பெண்கள். அதனால தடைபட்டுக்கிட்டே இருக்கு திருமணம். இது ஒரு காரணம். அதற்கப்புறம் கல்யாணம் ஆயிட்ட பிற்பாடு சில கமிட்மெண்ட் வச்சுக்கிறாங்க. அதுல முக்கியமான கமிட்மெண்ட் என்ன வச்சுக்கணும்னாக்கா, குழந்தை பெற்றுக்கணுங்கிற கமிட்மெண்ட் வச்சுக்கணும். ஆனா என்ன பண்றாங்க தெரியுமா, குழந்தைய தள்ளி போடலாம். ஏங்க, நம்ம ஒரு வீடு வாங்கணும், உடனே குழந்தை பெற்றுக்கலாமா? கரெக்ட். வீடு வாங்குறதோட மட்டும் இல்ல, ஒரு கார் வாங்கிட்ட பிற்பாடு நம்ம குழந்தைய பெற்றுக்கலாம். இப்படி ஒரு சில கமிட்மெண்ட்டுகளுக்குள்ளார சிக்கி கணவன் வேலைக்கு போறான், மனைவி வேலைக்கு போறா, கணவன் நைட் டியூட்டி பார்க்கறான், மனைவி டே டியூட்டி பார்க்கறா, 2 பேருக்கும் உடல் அயற்சி, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண உணவு அப்படின்னு நாம முறைப்படி வீட்டில் உணவும் தயாரிக்கிறது இல்லை, வீட்டில் பூஜை வழிபாடுகள் விளக்கேற்றுதல் அப்படிங்கிற விஷயத்தையும் செய்யறது இல்லை. அந்த சமயத்துல கமிட்மெண்ட், காலத்தே பயிர் செய் அப்படின்றதான். காலத்தே பயிர் செய்னா அந்த பயிருக்கு பதிலாக வேற ஏதாவது போட்டுக்கோங்க. காலத்தே வீடு, காலத்தே கல்யாணம், காலத்தே குழந்தை அப்படிங்கிறது. அதே போல காலத்தே அன்பு செய்யணும். காலத்துல எந்த காலத்துல நாம பக்தி செலுத்தணுமோ அதை செலுத்திடணும். முருக வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான, ஆனால் மிக மிக எளிமையான வழிபாடு. முருகனை அணுகுவதும், முருகன்கிட்ட பேசுறது, முருகனை தரிசிக்கிறதுங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான வழிபாடு. அப்பேற்பட்ட முருக கடவுள் அவர்தான் செவ்வாய் பகவானுக்கு அதிபதி. செவ்வாய் பகவான், அங்காரகன், முருகப்பெருமான், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க என்ன வேலை இருந்தாலும் சரி, முருகன் கோவிலுக்கு போயிடுங்க. அதே போல செவ்வாய்க்கிழமையில நவகிரகத்தை 9 முறை வலம் பெறுவதை வழக்கமா வச்சுக்கோங்க. சார், நான் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரதே டைம் சரியா இருக்கு சார். ரைட்டு. ஆனா இங்க நீங்க நவகிரகத்தை சுத்துனாக்க எனக்கு பலன் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லலை, உங்களுக்கு பலன் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் அதை சொல்றேன். என்கிட்ட ஒரு அம்மா கேட்குறாங்க, 9 தடவை எனக்கு சுத்த முடியாதுங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு அம்மாட்ட நான் பொறி வாங்கி மீனுக்கு போடுங்க அப்படின்னேன். கடல்ல போடணுமா குளத்துல போடணுமா? குளத்துல தான் போடணும் அப்படின்னு. குளம் எங்க இருக்குன்னு தேடணுமே. நாங்கள் முதல்ல குளத்தை தேடுங்க, கிணத்தை தேடுங்கன்னு வடிவேலு சொல்ற மாதிரி குளத்தை தேடுங்க அப்படின்னு அந்த அம்மாட்ட நான் சொன்னேன். அதுக்கப்புறம், சார் எங்க வீட்டுல இருந்து 1.5 கிலோமீட்டர்லேயே இருக்கு சார். நாங்கள் நல்ல விஷயமா குளத்தையே கண்டுபிடிச்சிட்டே தாயே அப்படின்னு அந்த அம்மாட்ட சொன்னேன். அதனால உங்களுடைய நன்மைக்காகத்தான் இந்த பரிகாரங்களை, இந்த வழிபாட்டு முறைகளை நான் சொல்றேன். இன்னொன்னு, இதெல்லாம் நம்ம அப்பாக்களும் தாத்தாக்களும் மாமாக்களும் சித்திக்களும் பெரியம்மாக்களும் அம்மாக்களும் பண்ணிட்டு இருந்தது. நம்ம இப்போ விட்டுட்டோம். நம்ம அதான் இங்க பிரச்சனை. சரி, முருக வழிபாடு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தரிசனம் பண்ணுவதை வழக்கமா வச்சுக்கோங்க. அதே போல நவகிரகத்துல 9 முறை சுத்தி வலம் வருவதையும், நவகிரகத்தை அப்படி செவ்வாய்க்கிழமையில சுத்தும் போது செவ்வாய் பகவானை மனதார நினைத்து வேண்டிக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வதா, வீட்டுல உட்காந்துக்கங்க. காலையில எழுந்திரிச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்கி வேற எந்த வேலையும் ஈடுபடாதீங்க. அப்படியே அமைதியா உட்கார்ந்து ஓம் அங்கு அங்காரகாய நமக, ஓம் அங்கு அங்காரகாய நமக, ஓம் அங்கு அங்காரகாய நமக அப்படின்னு 108 தடவை சொல்லுங்க. வெளியில சொல்லாம மனசுக்குள்ளார சொல்லுங்க, ஆத்மார்த்தமா சொல்லுங்க, கண்ணை மூடிக்கொண்டு சொல்லுங்க. அப்படியே ஓம் அங்கு அங்காரகாய நமக
ஓம் அங்க அங்காரகாய நமக அப்படி இப்படின்னு ஜாலையில கொஞ்சோண்டு காஃபி வேணும், அந்த அவங்களுக்கு ஃபோன் பண்ணு அப்படி இப்படின்ட்டுலாம் இல்லாம அப்படியே ஆத்மார்த்தமா அந்த 1/4 மணி நேரத்தை நீங்க முருகப்பெருமானுக்கு கொடுங்க. அப்படி 1/4 மணி நேரத்தை முருகப்பெருமானுக்கு கொடுத்தாதான் காலம் முழுக்க உங்களுக்கு அருள் செய்வதற்கு முருகப்பெருமான் டைம் ஒதுக்கி உங்களுக்கு வச்சிருவார். அதனால எப்போதுமே நமக்கு சொந்த வீடு அமையணுங்கிற ஆசை எல்லாருக்குமே உண்டு. ஏன்னா வாடகை வீட்டில் சுத்தி அடிக்கக்கூடாது, அணி அடிக்கக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, தண்ணி ரொம்ப செலவு பண்ணக்கூடாதுன்னு 1008 வருத்தங்களோட வாழ்ந்துட்டு போறோம். கரெக்டு தான். அதுக்காக சொந்த வீடுங்கிறது ஒரு பெரிய அசட்டு, சொத்து தான், பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்றோமே, அது மாதிரி கூட சொந்த வீடு அமையும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்க்கையில திருமண தடை, அது அந்த தடையால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க ஜாதகத்துல ஒரு தோஷமும் இல்லையேங்க. ஆனா ஜாதகத்துல ஒரு தோஷமும் இல்லாட்டினாலும் கூட நம்மளுடைய சிந்தனைகள், கிரகத்தினுடைய விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து அட்டாக் பண்ணி நமக்கு கல்யாணத்தை தடை செய்யும். 1008 லிஸ்ட். இந்த மணல் கயிறுன்னு ஒரு படத்துல கிட்டுமணி அப்படிங்கிற அந்த எஸ்வி சேகர் 8 கண்டிஷன் போடுவார். இன்னைக்கு பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் 800 கண்டிஷன் போடுறாங்க. குட்டையா இருக்கக்கூடாது, நெட்டையா இருக்கணும், கருப்பா இருக்கிறான்னு ரிஜெக்ட் பண்றாங்க, சிவப்பா இருக்கான்னு ரிஜெக்ட் பண்றாங்க, குண்டா இருக்கான்னு ரிஜெக்ட் பண்றாங்க, பையன் ஒல்லியா இருக்கான்னு ரிஜெக்ட் பண்றாங்க, பையன் கண்ணாடி போட்டிருந்தா ரிஜெக்ட் பண்றாங்க, கண்ணாடி போடாம இருந்தா ரிஜெக்ட் பண்றாங்க. இப்படி 1008 விஷயங்கள் ரிஜெக்ட் பண்றதுக்கு என்னென்னமோ சொல்றாங்க காரணம். அதனால எந்த காரணங்கள்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி வச்சிருங்க. இங்க திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும். அந்த சொர்க்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கோயில்ல இருக்கிற சன்னதிகள் தான் சொர்க்கம். நீங்க உங்க வீட்டு பூஜை அறை தான் சொர்க்கம். நீங்க ஓம் அங்காரகாய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி 108 முறை சொல்லி வேண்டிக்கங்க. செவ்வாய்க்கிழமையில முடிஞ்சா முருகப்பெருமானுக்கு எலுமிச்சம்பழ சாதம் நைவேத்தியம் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு முழம் செவ்வரளி பூவை முருகப்பெருமானுக்கு சாத்துங்க. ஜம்முன்னு முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தோட நமக்கு சொந்த வீடும் அமைத்து கொடுப்பார், திருமண பாக்கியத்தையும் தந்தருள்வார், மனை மக்கள் செல்வம், குழந்தை செல்வம், அந்த முருகனே நமக்கு பால முருகனா தோன்றி நமக்கு பிறக்க செய்வார். அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை, சிம்பிளான வழிபாடு. இது கஷ்டமா உங்களுக்கு சொல்லுங்க? சிவன் முருகன் கோயிலுக்கு போகணும், இது கஷ்டமா? பக்கத்தில் இருக்கிற கோவிலில் நவகிரகத்தை 9 முறை சுற்றணும், இது கஷ்டமா? ஓம் அங்காரகாய நமக, இது கஷ்டமா சொல்றது? ஆனா எல்லாமே கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கோம். தயவு செய்து முருக வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. உங்க வாழ்க்கையில வீடு, மனைவி, மக்கள் அப்படின்னு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை சத்தியமாக தந்தருள்வார் முருகப்பெருமான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா.